வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலே மழை தூறிட்டு இருக்குது. இப்போ காய்கறி தோட்டத்துக்கு உரம் போடுறதுக்கு சரியான நேரம் இது. உரம்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக இருந்துச்சு. இப்போது ஒரு கருப்பு பொலித்தீன் போட்டு அதில் உரத்தை கொட்டி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப கல்லாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு செடிக்கு அதிகமாக விழுந்துடும். அப்படி விழுந்தால் நல்லதில்லை. அதனால் நல்லா பொடி பண்ணுறாங்க பாருங்கள். இது அடுத்த பேகு, மொத்தம் 3 பேகு போட்டிருக்குறாங்க. நம்ம மிளகாய் தோட்டம் இருக்குதுல்ல, ட்ராகன் சில்லி, அதுக்கு வந்து ஃபுல்லாக உரம் போட போகிறாங்க. எல்லா கன்றும் நட்டு முடிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் எல்லாம். இங்கே பாருங்கள், பெரிய கல் மாதிரி ஒன்று இருக்குது, அது கட்டி போயிருக்குது அந்த உரம். அதை உடச்சி தூள் தூளாக ஆக்கிட்டு தான் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. வெறும் கையில் இப்படி மிக்ஸ் பண்ணுறாங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் க்ளவுஸு, மாஸ்க்கு, பூட்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வசதியாக இல்லை போடுறதுக்கு அப்படின்லாம் சொல்லி ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. இப்போது மிளகாய் தோட்டத்துக்கு மிக்ஸ் பண்ண உரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். தனித்தனியாக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு இப்போ போடுறதுக்கு மேலே போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள். நல்லா மிஸ்ட்டு வருது எல்லா இடத்துலையும். குளிரும். காலையிலே போகிறாங்க உரம் போடுறதுக்கு. வெயிலெலாம் வந்தால் நல்லதில்லை, அதனால் காலையிலே உரம் போடணும். நம்ம வச்ச பாக்கு கண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கும் சேர்த்து உரத்தை போட்டுடுறாங்க. எப்போவுமே நம்ம வச்ச மரங்க சைட்லலாம் இருக்கும், இதுக்கு உரம் போடும்போது அதுக்கும் சேர்த்து போட்டுறது நல்லது. பாக்கு பாருங்கள், நல்லா இருக்குது மரம். அதிகமாக போடக்கூடாது, ஒரு செடிக்கு கொஞ்சமாக போடுறாங்க பாருங்கள், சுற்றி ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். இது மாதிரி தோட்டம் ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு கன்றுக்கும் போடணும். பாக்கு கன்றுக்கும் போடுறாங்க, அப்படியே மிளகாய் தோட்டத்துக்கும் போயிடுறாங்க. நம்ம நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த மிளகாய் தோட்டத்துக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம். இப்போது மிளகாய் கன்றுக்கு போட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். எப்படியும் ஜான்வரி கடைசியில் காய் அறுவடை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி முதல்ல வச்ச பேட்ச்லலாம் பூ வந்து காய் வந்துடும். இப்போ வச்ச கண்ணெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். இப்போ 11,000 மிளகாய் கன்று எல்லாமே தோட்டம் ஃபுல்லாக நட்டாச்சு. இப்போ இவர் நர்சரியில் இருக்கிறாரு. நம்ம பப்பாயா 2வது செட்டுக்கு உரம் கலக்கிறாரு பாருங்கள். இதை வந்து கிராம் கணக்கில் தான் அளந்து மிக்ஸ் பண்ணி அந்த பூவாளியில் போட்டு நல்லா கலந்து ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி ஊற்றி விடுவார். அப்போ தான் அதுக்கு எந்த வித வைரஸ் தொல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளரும். எப்படியும் பப்பாயா வந்து ஒரு 4 மாதத்துக்கு பேக்கெட்லேயே தான் இருக்கணும். நம்ம பெரிய பெரிய பேக்கெட் வச்சுருக்கிறதுனால அது பெருசாக வளர்ந்தாலும் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, நம்ம சின்ன கன்னாக இருக்கும் போது போய் தோட்டத்தில் வச்சிட்டோன்னா அது வளர கஷ்டம். ஒரு 4 மாதம் செடியை அப்படியே பேக்கெட்டோடு தூக்கிட்டு போய் பெரிய பள்ளம் போட்டு அதை அப்படியே பேக்கெட்டை கிழிச்சி இறக்கிட்டாங்கன்னா நல்லா வளரும். எந்த வித பாதிப்பும் இருக்காது. கன்ஃபார்ம்டாக நமக்கு வந்து வளர்ந்துரும்னு நம்பிக்கை இருக்கும். அதுக்காக தான். இப்போது உரத்தெல்லாம் நல்லா போட்டுட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். நல்லா கரையணும். அது கரையாமல் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு. நல்லா கலந்துட்டு அது ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி இப்போ அந்த கன்றுக்கெல்லாம் ஊற்றி விட்டுருவார். இப்போது இந்த டென்ட்டு மாதிரி போட்டிருக்குறோம்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பூவாளியில் வச்சுருக்கிற தண்ணியை அதுக்கு அப்படியே ஊற்றிடுவார். ஊற்றிட்டா எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா செழிப்பாக வளரும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மக்களே, இன்றைக்கி முழுசாக தோட்டத்தில் இந்த மாதிரி வேலைலாம் நடந்தது. கொழுந்தும் எடுத்தாங்க, மழை வந்ததுனால கொஞ்சம் பாதியில் வேலை நின்றுடுச்சு. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ, பாய்.